அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகர மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகர மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருள்ளே தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ உமக்காய் தேர்ந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தேர்ந்தெடுத்தே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. ஆமென். ஆண்டவரே, ஒரு மனமாய் இசைந்து பாடி ஆராதிப்போம். உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள்
எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆராதனை 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 நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் என் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் என் ஆண்டவர் இயேசு நீரே. விழிவள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. விழிவள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும். எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் நீர் புது கிருபைகளை தந்து புதிய ஆசீர்வாதங்களை தந்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வருகிற உடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. தகப்பன் பிள்ளை சுமப்பதை போல் நீங்கள் சுமந்தேன். எல்லா விதமான போராட்டங்களுக்கும் எல்லா விதமான சத்துருவின் கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கி கிருபையாய் காத்து கொண்டீரப்பா. பாக்கியமும் நன்மையும் கட்டளையிட்டு நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் உதவி செய்தீரப்பா. நன்றி ஆண்டவரே. இப்படி கிருபை எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை தொழிலை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜெப நேரங்களிலெல்லாம் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்த போதெல்லாம் எங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்து எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்களுக்கு முன்னே சென்று தடைகளை தகர்த்து முன்னே போவதற்கு உதவி செய்கிற தேவன். கோணலாக இருக்கிற
இருக்கிறவைகள் எல்லாம் செவ்வைப்படுத்தி நேர்வழியில் எங்களை நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் காட்டி அந்த வழியிலே எங்களை நடத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள், மனிதர் வைத்திருக்கிற தந்திரங்களுக்கெல்லாம் நாங்கள் தப்பி கடந்து போக கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவியங்களிலும் வளர்வதற்கு முன்னேறுவதற்கு நீ பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும் இந்த காலை ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். சமூகத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் என்னுடைய இரக்கம், தயவு, காருண்யம் வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை தாரும். அன்பின் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபை தயவுக்காக கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தகப்பன் தன் பிள்ளைகளை நடத்துவதை போல எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காலை நேரத்தினுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும், தேவைகளை எல்லாம் சந்தியும். ஒவ்வொரு நாள் எங்களுக்கு முன்னே சென்று தடைகளை தகர்த்து எங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கோணலாவைகளை செவைப்படுத்தி எங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்துகிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். வேடையுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் குழந்தைக்கு தப்புவித்து எங்களை காப்பாற்றி வருகிற தெய்வக்காக உமக்கு நன்றி. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல நீர் எங்களுக்கு இறங்கி வருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி நாங்கள் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற கிருபைக்காக நன்றி. இந்த காலை ஆராதனையிலும் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இம்மட்டும் நடத்தினேன், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் வழக்கமாக ஜெபிக்கிற சங்கீத பகுதியையும் இந்த காலை நேரத்தில் நாம் வாசித்து விடலாம். சங்கீதம் 61ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை நாம் வாசித்து பாடி ஆராதித்து கர்த்தர் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 61ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். மூன்றாவது வசனம், நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்களுக்கு எதிரே பலத்த துருகவுமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மேல் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ஆறாவது வசனம், ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இந்த வார்த்தையின்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 61ஆம் சங்கீதத்துடைய முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ஆண்டவரே, என்னுடைய கூப்பிடுதலை, என்னுடைய ஜெபத்தை நீங்க கேளுங்கப்பா, என் விண்ணப்பத்தை நீங்க கவனிங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு அழகான முதல் வார்த்தை. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலளிக்கிற தேவன், நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை நாம் பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். உற்சாக மனதோடு, சந்தோஷ மனதோடு கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் என்ற அந்த மன நிறைவோடு நாம் தேவனை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை உயர்த்துவோம். தேவன் பலத்த காரியங்களையும் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என கண்பானவர்கள், இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாக்கியமும் நன்மையும் கட்டளையிட்டு நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிற தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலைதோறும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தேவையான அவசியமான வார்த்தைகளை நம்மோடு கூட பேசி நம்மை உற்சாகப்படுத்துவதற்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவதற்கென்று நான் தேவனை நோக்கி பார்த்தபோது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ உறவிலே நாம் வளர வேண்டிய இந்த நாட்களிலே, தேவ ஐக்கியத்திலே முன்னேறி செல்ல வேண்டிய இந்த நாட்களிலே நாம் சுத்தமாக இருக்க வேண்டிய சில பகுதிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் எதிலெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும், தேவனுடைய பார்வையில் எவைகளிலெல்லாம் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற சில காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென்.
நீதிமொழிகள் 20:9 நீங்கள் பாருங்கள். முதலாவது நீதிமொழிகள் 20:9 பாருங்கள். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் என் யார்? இருதயத்தை சுத்தமாக்கினேன் என்றும் என் பாவமர துப்புரவானேன் என்றும் சொல்லத்தக்கவன் யார்? நான் எல்லாவற்றிலும் நான் சரியாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் நான் நேர்த்தியாக இருக்கிறேன், எல்லாவற்றும் நான் சிறப்பாக இருக்கிறேன், என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை, என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை, எந்த இடத்துல எந்த தடுமாற்றமும் இல்லை, என்னிடத்தில் எந்த பலவீனமும் இல்லை என்று ஒருவருமே சொல்ல முடியாது. ஆமென். எல்லாருக்குள்ளும் சில பலவீனங்களும் சில குறைகளும் சில தடுமாற்றங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட பலவீனமான பகுதியை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி அது நிறைவுகளை தந்து ஒரு சிறந்தவர்களாக வாழ்வதற்கு, ஆவிக்குரிய உறவில் தேவனோடு இருக்கிற உறவில் வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்படி சுத்தமாக்க வேண்டிய பகுதி, முதல் பகுதி என்ன? இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ தேவனை தரிசிக்க வேண்டுமானால், ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால், ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால், தேவன் கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால், தேவனுக்கு அருகில் நெருங்கி சேர வேண்டுமானால், முதலாவது என்ன? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகரிடத்தில் ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஜெபத்திற்கு ஏன் பதில் வரவில்லை என்றால், இருதயத்தில் ஏதாகிலும் ஒரு துக்கம் இல்லையா, இருதயத்தை ஏதாவது ஒரு கசப்பை சுமந்து கொண்டு நாம் தேவ சமூகத்திற்கு வருவோமானால் நிச்சயமாகவே ஜெபத்தை தேவன் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ கேடுகள் நிறையத்தக்கதான சத்துரு நம்மை நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அப்படி இல்லாதபடிக்கு நம்ம இருதயத்தை சுத்தமாய் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள எழுதப்பட்டிருக்கிறபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25, 26 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆமென். முதல்ல உட்புறத்தை சுத்தமாக்கு. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெளிப்புறங்கள் பார்ப்பதற்கு அழகா இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது. ஆனால் உட்புறத்தை பார்க்கும்போதுதான் தேவன் நேசிக்கிற இருதயங்கள் அநேகரிடத்தில் இல்லை. நம்பிக்கைக்குரிய இருதயங்களாய் அநேக இருதயங்கள் இல்லை. ஆனால் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல வேதம் வாசிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க. ஆனால் இருதயத்தில் பாருங்கள் கசப்புகள், மற்றவர்களை நேசிக்க முடியவில்லை, மன்னித்து மறக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் இன்றைய சூழ்நிலை. ஆமென். மனரம்யமாய் வாழ முடியவில்லை. ஏன்? குடும்பங்கள் இன்றைக்கு கணவனே மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கணவனை மன்னிக்க முடியல, அப்பா பிள்ளைகளை மன்னிக்க முடியல, பிள்ளை அப்பாவை மன்னிக்க முடியல, நெருங்கிய உறவினர்களை மன்னிக்க முடியல. சில கூட பிறந்த அண்ணன் தம்பிகளிடத்தில் சில உறவுகள் பேசி பல வருடங்கள் ஆயிற்று. சிலர் ஒரே குடும்பத்துக்குள் தான் வாழ்வார்கள், ஆனால் பேசிக்கொள்வதே இல்லை. முகத்தை பார்த்து நேருக்கு நேர் பேசிக்கொள்வதில்லை, கண்களை பார்த்து பேசிக்கொள்வதில்லை. ஏனென்றால் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு கசப்பு, எப்போதோ செய்த ஒரு சின்ன தவறு, எப்போதோ செய்த ஒரு சின்ன ஒரு குற்றத்தை மனதில் வைத்து அந்த எண்ணத்தோடு அவர்களை பார்க்கிறது நிமித்தம் என்ன ஆகிறது? மனக்குள்ளே விரோதங்கள் தான் பெருகி கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை பல நாட்கள் நாம் ஜெபிக்கிறோம், நன்றாக ஆராதிக்கிறோம், மிக நேர்த்தியாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இருதயத்தில் நாம் சுத்தமுள்ளவர்களாய் காணப்படும் போது ஆண்டோடைய ஆசீர்வாதம் தடையில்லாமல் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஏனென்றால் நாட்கள் போகும்போது உணர்வுள்ள இருதயம் மழுங்கி போய் விடுகிறது, மங்கி போய் விடுகிறது. இருதயம் கூர்மையாக, உணர்வுகள் கூர்மையாக இருக்குமானால் தவறுகளை, தப்புகளை, குற்றங்களை, குறைகளை செய்யும்போது நாம் கூர்மையாக்கப்படுவோம், நாம் தெளிவாக்கப்படுவோம். அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாளடைவதை கவனிக்காமல் விடுகிற போது நம்முடைய தவறுகளையோ, நம்முடைய குற்றங்களையோ, குறைகளையோ நாம் சரியாய் கண்டுகொள்ளக்கூடாதபடிக்கு மழுங்கடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே முதலாவது நம்ம எங்கே சுத்தமாக இருக்கணும்? இருதயத்தில் சுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாவற்றுக்கும் வேலி உண்டு. யோபு குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார். அதே போல் நமக்கும் கர்த்தர் வேலி அடைக்க வேண்டும். நம்முடைய சிந்தையை வேலி அடைக்க வேண்டும். நம்முடைய கண்களை தேவையில்லாதை பார்க்காத கண்களுக்கு வேலி அடைக்க வேண்டும். இருதயத்தை வேலி அடைக்க வேண்டும். அப்படி சில இடங்கள் நமக்கு காவல் வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் ஆவியான சில பகுதிகளில் நமக்கு காவல் வைக்க வேண்டும், வேலி அடைக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் சத்துருடைய கைகளுக்கு நாம் தப்பி பரிசுத்தமாய் வாழ முடியும், தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் வாழ முடியும். ஆகவே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் பகுதிகளிலே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியெல்லாம் வேலி அமைக்கப்பட வேண்டுமோ அந்தந்த இடத்தில் நாம் ஆவியான வேலி அமைத்து என்னை கிருபியாய் காத்துக்கொள்ளும் என்று நாம் சொல்லுவோமானால் கர்த்தர் வேலி அடைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். யோபுவை வேலி அடைத்து பாதுகாத்த தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில பகுதியை வேலி அடைத்து பாதுகாத்து நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அநேக இடத்தில் வேலி தகர்க்கப்பட்டதினாலே தேவன் கொடுத்த கிருபை வரங்கள் தன்னை விட்டு எடுபட்டு போனது கூட இன்னும் அநேகர் அறியவில்லை. ஆரம்பத்தில் இருந்த அந்த பிரதிஷ்டை, ஆரம்பத்தில் இருந்த அந்த கடினமான ஆத்தும பாரம், ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற உறவு, ஆமாம், கர்த்தர் தெளிவாய் பேசுகிற ஒரு நல்ல சிறந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு இருந்தது. நாட்கள் கடந்து போனது, நம்மை விட்டு எடுபட்டு போனது, அதில் நம்மை விட்டு தொலைந்து போனது. சத்துரு திருடி விட்டான். ஆனால் சத்துரு திருடினதையோ, நாம் இழந்து போனதையோ, தொலைத்து போனதையோ, களவு போனதையோ, காணாமல் போனதையோ கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நாம் தெளிவு பெறவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் தொலைந்து போனதை தேட வேண்டும். ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போன போது அவள் தேடி கண்டுபிடித்தார். நாமும் தேவன் கொடுத்த அநேக கிருபை வரங்கள், விசேஷித்தவைகளை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இழந்தவையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காணாமல் போன ஆடை கண்டுபிடித்ததை போல காணாமல் போன ஆடை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். அப்படி தேவன் இந்த காலை நேரத்தில் நமக்கு அந்த கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன சரணத்தை நாம் பாடலாம். ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யுவேளையில் ஆடீர நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே யுவேளையில் ஆடீர நெஞ்சம் மாறீரோ. பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யுவேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறீரோ. ஆரூபியே யுவேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறீரோ. இரண்டாவது, நாம் சுத்தமாக இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? யோபு 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஆமென். அடுத்தது, வார்த்தையில், நாம் பேசுகிற வார்த்தையில்
சுத்தம் இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமாக இருப்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது, நாம் பேசுகிற வார்த்தையில் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்றைக்கு ஏசியா தீர்க்கதரிசி தேவனை பார்ப்பதற்கு கண்களில் பரிசுத்தம் இருந்தது, ஆனால் அந்த சத்தத்தை கேட்பதற்கு காதில் பரிசுத்தம் இருந்தது. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நாவில் ஒரு சுத்தம் அவசியமாக இருந்ததை குறித்து நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அவருக்கு தனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை என்று உணர்ந்து அறிக்கை செய்த போது, தன் தவறை ஒத்துக்கொண்ட போது தேவதூதன் இறங்கி வந்து நெருப்பத்தில் துட்டு அவரை சுத்திகரித்து தூய்மையாக்குறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நாவும் அப்படித்தான். நாவை வைத்து என்னென்ன பேசுகிறோம் பாருங்கள். எளிதில் போய் பேச இன்றைக்கு அநேகருக்கு முடிகிறது. எளிதில் பேசுகிறதை இல்லை என்று சொல்ல அவர்களால் முடிகிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு சத்துருவானவன் வார்த்தைகளினால் பலவிதமான பொய் பொருட்களை கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுமாற பண்ணுவதற்கு சத்துரு தந்திரமாய் செய்து கொண்டிருக்கிற காலம் இது. அப்போ இரண்டாவது நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வார்த்தையில் என்ன பண்ணணும்? நம்ம சுத்தமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கு சில வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. யோபு 33:3 பாருங்கள். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். பார்த்தீங்களா? என் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். சிலருக்கு வாய்க்கு இருதயத்துக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். இருதயத்தில் இருப்பது ஒன்று, வாயில் இருப்பது ஒன்று. வாய்க்கு இருதயக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாகவே இருக்கும். வாயில் நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இருதயத்தில் கசப்பை வைத்திருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு, ஐக்க நெருங்கி இருக்கணும். அதைத்தான் இங்கே யோபு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:25 வாசிக்கிற போது, நீதிமொழிகள் 12:25 பாருங்கள். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சி. நல்ல வார்த்தைகள் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்கும். நீதிமொழிகள் 15:26 வாசிக்கிற போது, நீதிமொழிகள் 15:26 வசனத்தை பாருங்கள். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். ஆமென். சில நேரங்களில் உடைந்து போய் வந்தவர்களுக்கு நாம் சொல்லுகிற சில வார்த்தை அப்படி தூக்கி விடும் பாருங்க. சிலர் சந்தோஷமாக இருக்கிற நம்முடைய வார்த்தை உடைச்சிடும். ஆகவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துவதற்கோ உடைத்து விடுவதற்கோ காரணம் இல்லாதபடி உடைந்தவர்களை உருவாக்கவும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வார்த்தைகளை பேசி ஆமென் நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இரண்டாவது நாம் சுத்தமாக இருக்க வேண்டியது என்ன? வார்த்தைகள் சுத்தம். மூன்றாவது, சங்கீதம் 24:4. சங்கீதம் 24:4 பாருங்கள். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அடுத்தது மூன்றாவது, கைகளில் சுத்தம் இருக்கணும். கைகளில் சுத்தம். ஆமென். அல்லேலூயா. இந்த கரங்களை உயர்த்தி தான் ஆராதிக்கிறோம். புருஷர்கள் எல்லா இடத்திலும் ஆமென் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்போ அடுத்தது கைகளில் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த கை பரிசுத்தம் நிறைந்த கையாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறோம் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தில் விசுவாசிகளை துரத்துவது, அவமான பாசைகளை பேசுவார்கள், வியாதிசர்கள் கைகளை வைப்பார்கள், அப்போ சுத்தமாவார்கள். அப்போ இந்த கையானது சுத்தமாக இருக்குமானால் அநேகரை விடுதலையாக்கவும் சுகமாக்கவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் முடியும். அப்போ மூன்றாவது பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய பகுதி என்ன? கைகளில் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. சங்கீதம் 18:20 பாருங்கள். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஆமென். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு அவர் என்ன பண்ணாரு? சரி கட்டினார் என்று வாசிக்கிறோம். என்ன? கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த அருமையான நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம் அந்த பகுதிகளில் காணப்படுமானால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமென். அடுத்தது வாழ்க்கையில் சுத்தம்.
யோபு 1:1 பாருங்கள். யோபு 1:1 ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில் நாம் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பகுதியில் முதல் வசனமே பாருங்க, பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிற சாட்சி என்ன? ஒரு மனுஷன், அவன் யார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். இந்த சாட்சி தேவனும் கொடுக்கிறார், பிசாசும் கொடுக்கிறது, யோபுடைய மனைவியை சொல்றாங்க பாருங்க. வாழ்க்கையில் காணப்படுகிற சுத்தம், வாழ்க்கையை குறித்த நல்ல சாட்சியை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போ அடுத்தது நம்ம என்ன? இருதயத்தில் சுத்தம், இரண்டாவது வார்த்தையில் சுத்தம், மூன்றாவது என்ன? கைகளில் சுத்தம், நான்காவது அம்சம் வாழ்க்கையில் சுத்தம், ஐந்தாவது வேலையில் சுத்தம். தானியேல் 6:4 தானியேல் 6:4 அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அடுத்தது வேலையில சுத்தம். நம்ம வேலை செய்கிற இடத்தில் ஆமென், கர்த்தருக்கு பயந்து வேலைகளை செய்யணும். அது சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், உயர்ந்த பதவியாக இருக்கலாம், இல்லை சாதாரண வேலையாக இருக்கலாம். எதுவானாலும் கர்த்தர் நம்ம வைத்த இடத்தில் தானியேலை போல நாம் சுத்தமுள்ளவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் அந்த இடத்துல நம்மை ஆசீர்வதிக்கிறார், அந்த இடத்துல நம்மை உயர்த்துகிறார். தேவன் எந்த நிலையில் உயர்த்த முடியும்? எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் தூக்கி உயர்த்துகிற தேவன் நம்மையும் தூக்கி உயர்த்துவார். அடுத்ததாக நாம் சுத்தமாக இருக்க வேண்டிய பகுதி என்ன? எந்த பகுதியில் நாம் சுத்தமாய் நாம் இருக்க வேண்டும்? 1 தீமோத்தேயு 6:10 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அடுத்தது நம்ம சுத்தமாக இருக்க வேண்டியது பண காரியத்தில் நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதைத்தான் வேதம் சொல்ல 1 தீமோத்தேயு 6:10 பண காரியத்தில் நாம் சுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சுத்தமாக இருக்க வேண்டிய பகுதி என்ன? மல்கியா 2:14 மல்கியா 2:14 ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அடுத்தது திருமண வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுகளில் அன்பில் சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன? 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப அடுத்தது உடலில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். 16 என்ன சொல்லுகிறது? 16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆகவே தேவன் வாசமாக இருக்கிற இந்த சரீரத்தை நாம் சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி தேவன் விரும்புகிற சில பகுதிகளில் நாம் சுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் முயற்சிப்போமானால் இன்னும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21:8 பாருங்கள். நீதிமொழிகள் 21:8 பரிசுத்த வேதத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். அடுத்தது கிரியைகளில் சுத்தம். சரியா? கிரியைகளில் சுத்தமாக இருக்கணும். ஆமென். பார்வையில் சுத்தமாக இருக்க வேண்டும், பேச்சில் சுத்தமாக இருக்க வேண்டும், எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும், நினைவுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னென்னா, சில சூழ்நிலைகள் அடுத்தவங்களை குறித்து நம்ம கேட்கும்போது இரவல் காதுகளை கேட்டு வாங்கி கேட்பாங்க. அடுத்தவங்களை குறித்து கேட்பதற்கு அநேகருக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். குறை சொல்வதற்கு நாவுகள் எப்போதும் திறந்திருக்கும். சிலர் வாயை திறந்தால் மூடவே மாட்டார்கள். சிலர் காதுகளை திறந்து கொடுத்தால் அடைக்கவே மாட்டார்கள். சிலர் பார்வையை நிறுத்தி கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் அதை கேட்பதற்கு அவளுக்கு இன்பமாக இருக்கிறது. அடுத்த காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்ப்பதிலும் கேட்பதிலும் அறிவதிலும் அவர் ரொம்ப ரொம்ப ஆர்வம் உள்ளவளாக இருக்கிறது நிமித்தம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை.
இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இவைகளில் நாம் சுத்தமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு கூறுவதில் நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு கொடுப்பதில் நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மன்னித்து மறப்பதில் நாம் உண்மையிலே சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பூர்வம் நம்ம இடத்துல காணப்படுவோமானால் ஆண்டவர் நிச்சயம் மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்துவார். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், தேவனை தரிசிப்பான். மனசாட்சியில் சுத்தமாக இருக்கணும், வார்த்தைகளை சுத்தமாக இருக்கணும், கேட்பதில் சுத்தமாக இருக்கணும். இதில் எல்லாமே நம்ம கவனமாக இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவது நிச்சயம். உச்சன சரணத்தை நாம் பாடி சர்வவல்லமையுள்ள தேவனின் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். மனிதன் பேசும் தேவையில்லாத வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒரு ஆள் கடக்க கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஆகவே பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும். நாவு சாதாரணமானதல்ல, அவன் நெருப்பு என்று வேதம் சொல்லுது. நாவு அநேகரை எரித்து விடும், காயப்படுத்தி விடும். அப்படி இல்லாதபடிக்கு கவனமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஏக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், 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 அல்லேலூயா, ஆமென், ஆமென். அல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய கிருபை இறங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சுத்தப்படுத்துகிறவர், சுத்தப்படுத்துகிறவர், தூய்மைப்படுத்துகிறவர். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறவை சுத்திகரிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆமென். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி, அவளுக்கு பிரியமாய் இருக்கும்படி, நம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, நாம் அவருக்கு அருகில் நெருங்கி இருக்கும்படி, ஆமென், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். நம்மையும் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டே இருப்பார். ஒரு பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழுகிறோம். ஆகவே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன், இந்த உலகத்துக்குள் நாம் போகிறோம். நல்ல ஒரு உடை, துவைக்கப்பட்ட ஒரு உடையை நீங்கள் உடுத்தி கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் போய் திரும்பி வந்தாலும் அது அழுக்கப்படத்தான் செய்யும். ஏனென்றால் அந்த மாசு அந்த உடையில் ஒட்டிக்கொள்வதைப் போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பமும் தாகத்தோடும் ஜெபித்து பிரயாசப்பட்டாலும் இந்த உலகத்தில் நாம் கடந்து போகிற போது சில தேவையில்லாதவைகள் நம்மை ஒட்டி கொள்ளுகின்றன. நாம் தவிர்க்க வேண்டிய சில காரியங்கள் நம்மோடு சேர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அவர்களை மேற்கொள்ளவும் அதை மடங்கடித்து வெற்றி பெறவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் சுத்திகரிக்கிறவர், நம்மை தூய்மையாக்குகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்ம எல்லாம் எந்த தவறுமே இல்லை, எந்த குறையுமே இல்லை.
எனக்கு மேலே யாருக்கு மேலே கசப்பே இல்லைன்னு எளிதில் யாரும் சொல்லிவிடவே முடியாது. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மை சுத்திகரிப்பார். ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டு பாருங்கள், குடும்பத்துக்குள் அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகிவிடும். ஒரே ஒரு காரியத்தை விட்டு கொடுத்து பாருங்க, குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிரும். ஒரே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப பேசாமல் இருந்து பாருங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிச்சயமாய் காணப்படும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இறங்கி போய் பாருங்க, சமாதானம் உண்டாயிடும். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டோம், இறங்கி போக மாட்டோம், சில காரியத்தை மறக்க மாட்டோம். இதனால தான் அந்த குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை. இதை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்கிறது அல்லவா? ஏன் விட்டு கொடுக்க உங்களால் முடியல, இறங்கி போக முடியல, செஞ்ச தவறை மன்னிச்சு மறக்க முடியல, சிலரை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அநேக நல்ல ஜெபிக்கிறாங்க, ஆனாலும் குணங்கள் வெளிப்படவில்லை, பண்புகள் வெளிப்படவில்லை. குணங்களும் பண்புகளும் வெளிப்பட்டால் தான் நம்ம சமாதானமாக இருக்க முடியும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், அவருடைய உறவில் நாம் நெருங்கி வர முடியும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடியுமானவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தை சுத்திகரியும். ஆண்டவரே, சுத்திகரிக்க வேண்டிய பகுதிகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்னும் அநேக பகுதிகளை தியானிக்க வேண்டிய பகுதிகள் உண்டு. எங்கள் சிந்தையை சுத்திகரிக்க வேண்டும், எங்கள் உணர்வுகளை சுத்திகரிக்க வேண்டும், எங்களுடைய கண்கள், எங்களுடைய நாவுகள், கைகள், கால்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு அருகில் நெருங்கி வருவதற்கும் ஆண்டவரே உடைய சத்தம் கேட்பதற்கும் தடையாக இருக்கிற எல்லா காரியம் தகர்க்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் சுதந்திரம். மற்றவர்கள் செய்த தவறை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்கிற நல்ல பக்குவத்தை எனக்கு தாரும். அன்பின் தேவன் கூட இரும், அற்புதமாய் நடத்தும். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறதை போல இறங்கி திருநாமத்தை உயர்த்தும். ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ சில தடைகள், அவள் அறிக்கை செய்யாத பாவங்கள், தேவன் பிரியமாய் வாழச்சென்ற சில இடங்களில் தவறியது நிமித்தம் இந்த காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு கொடுத்து இறங்கி போய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்கிறேன். உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, உயர்த்தப்படட்டும். பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் பாரீரோ, அருவியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் பாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை, விரும்பா சுத்தம் யாவும் நீங்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீங்குமே. பாவீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி
பிரபாகரனே, நீர் எங்களுக்கு அருள போகிற பரிசுத்தமான வாழ்க்கைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும். பல நாட்களாய் தடைபட்ட ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். புது வழிகள் திறக்கட்டும். புது பாதைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதனால், பிசாசுகளால் சூழ்நிலை வந்த தடைகள் விலகட்டும். நீருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குறைவுகளை நிறைவாக்கும். அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி திருநாமத்தை மேம்படுத்தும். இந்த காலை ஆறுதல் எங்களோடு கலந்து கொண்டு வார்த்தைகளை கேட்டு ஜெபித்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இம்மட்டும் காத்தே தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் அற்புதத்தின் நாளாய், ஒரு விடுதலையின் நாளாய், ஒரு சமாதானத்தின் நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். பல நாட்களாய் சில ஜெப குறிப்புகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்தை தந்து ஒரு அற்புதத்தை செய்யும். பாதியிலே கட்டி முடிக்க முடியாமல் வீட்டிற்கு சீக்கிரமாக கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். அடிக்கடி தன் பிள்ளையுடைய திருமண வரன்களை வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த முடிவும் வருவதில்லை. நாங்கள் அழைக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பார். பல இடங்களில் பணங்கள் கடன் வாங்கி போட்டு தொழில் செய்து விட்டேன், திருப்பி அடைக்க முடியவில்லை. உடைந்து போய் உடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. வீட்டு பத்திரங்களை, நிலப்பத்திரங்களை, அடமான்களை வைத்தும் நான் தொழில் செய்த எனக்கு ஒன்றும் ஆசீர்வாதமாக இல்லை, எது செய்தாலும் எனக்கு வாய்ப்பதில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்கள் உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும். ஞானஸ்தானம் எடுக்க ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரே தேவநீதியை நிறைவேற்றட்டும். அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும். ஜெபங்களை கேட்கிறீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை சகல காரியங்களை உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அற்புதங்களை காண்பீர்கள், விடுதலையை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.